ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாருக்கெல்லாம் சட்டி சோறு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முட்டை குழம்பு தாங்க வச்சுருந்தேன். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. எனக்கு பிடிச்ச குழம்பு கிரேவி எது இருந்தாலுமே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதி வந்து அந்த சட்டியில் ஒட்டி இருக்கும்ல, அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நம்ம அருமையாக குழம்பு வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலுமே வந்து அந்த சட்டியில் ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் அதில் சாதத்தை போட்டு சாப்பிடும்போது அட அட அடா அவ்வளோ ஒரு தேனாமிரதம் மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு காலை டிஃபன் வந்து தோசை, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மதிய சாப்பாடு சமைக்கிறத நினச்சாலே அவ்வளோ ஒரு டென்ஷனுங்க. காலை டிஃபன் செய்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு வேக்காடு. மதியம் சொல்லவே வேணாம். சமைக்கிறது கூட எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியலங்க. அந்த வேர்வையை நினச்சா தான் அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது. எப்படா முடிச்சு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று சமைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க. நிறைய லேடிஸ்க்கு வீட்டில் சமைக்கும் போது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை அவிச்சிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். முன்னாடிலாம் வந்து முட்டை குழம்பு வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பீட்ரூட் பொரியல் நான் பண்ணிவிடுவேன். அப்புறம் எங்கள் மாமா ஒரு தடவை சொன்னாங்க, முட்டை குழம்பு அப்படின்னா முட்டை தான் சைடிஷாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்களா. அதனால் நான் மாற்றிக்கிட்டேன். பீட்ரூட் பொரியல் பண்ணாலுமே கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்புக்குட்டிக்கு மாமாவுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அது என்னமோ தெரியலங்க, பீட்ரூட் பொரியலை மட்டும் மருந்து முழுங்குற மாதிரி போட்டு வெடுக்குன்னு தான் போட்டு முழுங்குவேன். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அப்படின்னா குழம்பு எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி அப்படியே முழுசாக லைட்டாக வந்ததுக்கப்புறம் பெரட்டி போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்குமா. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். முட்டையை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டுட்டோன்னா அந்த குழம்போடய மிக்ஸ் ஆகிடும். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி முட்டை குழம்பு வைப்பேன் அப்படின்ட்டு சொல்லவா. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிப்பேன். வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா குழம்பு தூள், வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க மாட்டேன். அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துப்பேன். இந்த டைம் வந்து தேங்காய் கூட மிளகு ஜீரகம் சோம்பை வந்து அரைச்சிக்கிட்டேன். தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா குழம்புத்தூள் சேர்த்துப்பேன்னா சேர்த்துட்டு தேங்காய் கூட அரைச்சி வச்ச சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே நல்லா அடித்து விட்டுறணும். சிம்லலாம் வைக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு அடித்து ஊற்றணுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அப்படியே கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வேறு எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் அதெல்லாம் போட மாட்டேன், குழம்புத்தூள் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் இப்போ முட்டை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா முட்டையை கீறிட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டையை ஒரு 4-5 கீரல் போட்டுட்டு முட்டை குழம்புலேயே போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். முட்டையை போட்டதும் என்ன பண்ணணும்னா அந்த குழம்பை எடுத்து மேலாப்பில் ஊற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முட்டை குழம்பு வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கி முட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுதான் நான் வைக்கிற உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்ச முட்டையும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த முட்டை குழம்பு சாப்பிட்டுட்டு அந்த முட்டையை வந்து உள்ளே அந்த குழம்புலாம் இறங்கியிருக்குமா, அப்போ எடுத்து சாப்பிடும்போது அந்த உப்பு காரம் அந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழம்பு அந்த முட்டையுமே சூப்பராக இருக்கும். சாப்பாடு சாப்பிடும்போது ருசித்து சாப்பிடணுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். வேர்வை தாங்க முடியலங்க அந்த கிச்சனில் நிற்கும் போதே. ஏற்கனவே நார்மலாக என் மூஞ்சே முறைச்சி வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த வேர்வையில் நிற்கும் போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதனால தான் அப்பப்போ நான் என்ன நானே பார்த்து சிரிச்சுக்கிறேன். ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அப்படின்னா வீடியோ இப்போ எடுத்ததே வேஸ்ட்டாக போயிடுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சிரிச்சுக்கிறேன். இங்கே மட்டும் கிடையாது, எப்போவுமே நார்மலாக யாராவது என்னை பார்த்தாலே வந்து ரொம்ப வந்து டெரரான ஆளாக இருப்பாங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. பேசி நல்லா பழகினதுக்கப்புறம் என்கிட்டயே சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆளாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி யாருக்கிட்டையும் அதிகம் பேச்சு வச்சுக்காத ஆள் மாதிரி இருந்தீங்க, பேசினதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக பேசுகிறீங்கன்னு பேசினதுக்கப்புறம் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என் ஃபேஸே அப்படி தான், மேனுஃபேக்சரிங்க அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. நான் வந்து பலாப்பழம் மாதிரிங்க, வெளியில் தான் கரடு முரடாக இருப்பேன், உள்ளே வந்து அப்படியே பலாச்சோளம் மாதிரி. இது பழகினவங்களுக்கு தெரியும், பழகாதவங்க வந்து நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைப்பாங்க. நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டும். என் கூட பழகின வரையும் வந்து நான் நல்ல பிள்ளை தாங்க, நம்புங்க. ஒரு வழியாக வந்து முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சாதமும் வந்து வெந்துடுச்சு சைட்லையே, அதையுமே வந்து வடிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிற ஐடியாவே கிடையாதுங்க, லைவ் போடலான்னு தான் போனேன். ஒரு அதையுமே எட்டி பார்க்கல, யாருமே இல்லாத கடைக்கு
யாருக்கடா டீ ஏற்றுற அப்படின்ட்டு லைஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தாலாவது ஏதாவது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து எடுக்க முடியலை. ஃபஸ்ட்டே நான் முட்டை வேக வச்சுட்டு சாதத்துக்கு உலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக சாதம் வேகிறதுக்கும் முட்டை வேகிறதுக்கும் அதுக்கப்புறம் முட்டை குழம்பு வச்சு முடிக்கிறது கரெக்டாக இருந்துச்சு. 1/2 hourல முடிச்சிட்டேன். முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு டக்குன்னு நான் மாற்றலை. ஏன்னா நான் அப்போ முட்டை குழம்பு ரெடி ஆனதும் அப்போ தான் நான் சாதமே வடித்தேன். உடனே பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா அந்த சட்டியில் இருக்கிறது வந்து காஞ்சி போயிடும், சாதத்தை போட்டு சாப்பிட முடியாதுங்கிறதுனாலேயே அதே சட்டியில் வச்சுட்டு சாதத்தை வடித்து நிமித்தத்துக்கு அப்புறமா தான் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றினேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அந்த சட்டியில். சாதத்தை போட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குங்கிறதுனாலையே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்தை எடுத்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு குழம்ப மாற்றிட்டு அப்புறமா அதில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு சாப்பிட்டேன். இப்போ நான் பேசும்போதே எனக்கு எச்சு ஊறுது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சட்டி சோறு சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வடிவேல் ஒரு படத்தில் மீன் குழம்பு என்ன வச்சுட்டா ஒரு மாதிரி ஆனுக்கு மொழியெல்லாம் மேலே போயிடுமா அந்த மாதிரி டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. ஓகே, என் புக்கிட்ட நான் சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு அவனும் சிரிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். பாய் சொல்லி பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.